வணக்கம். செல்வ யோகங்கள் என்ற தலைப்பில் பருவத யோகம் என்பதை பற்றி இந்த காலையில் விளக்க இருக்கின்றோம். நற்கோள் கேந்திரங்களில் இருந்து 7, 8 ஆகிய பாவங்களில் தீய கோள்கள் இல்லாமல் அல்லது நற்கோள்கள் இருந்தால் இந்த யோகம் ஏற்படும். பருவத யோகம் கேந்திர மற்றும் 9ஆம் பாவகங்களில் நற்கோள் இருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும். லக்கணம் மற்றும் 12ஆம் பாவகங்களில் பாவ அதிபதிகள் கேந்திரங்களில் இருந்து தங்கள் நட்பு கோள்களால் பார்க்கப்பட்டாலும் பருவத யோகம் ஏற்படும். 4ஆம் பாவக அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று 10 குடையுடன் சேர்ந்திருந்தால் இந்த யோகம் ஏற்படும். அன்பர்களே, பருவத யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி இங்கே நாம் விளக்கினோம். உங்கள் சாதனத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த யோகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.